இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே சண்டை பண்ணுவோம். அருமா அம்மா அழுவாதீங்கம்மா. ஈஸ்வரி, வக்கீல் வந்து ஏன் எல்லாத்தையும் டிக்கெட் கேக்குறாரு? கருப்பு கோட்டு போட்டிருந்தா வக்கீலா? கம்மன் இரு. இதுவா சந்தேகம் கேட்டு மானத்தை டிக்கெட் கொடுங்க. முண்டக்கண்ணி சரி யாருமா? அது என் பாட்டி பேர். பாட்டிக்கு வயசு இருபதா? இன்னொரு முண்டக்கண்ணி இருக்காது யாரு? என் பாட்டி பேர் தான் என் பேரும். அட்ரஸ் அக்கண்ணா இவன் முழு பேர் முண்டக்கண்ணி ஈஸ்வரியா? ஸ்கூல்ல தெரியாம போச்சே. முண்டக்கண்ணி 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 சண்டையில அப்ரோச்சுங்க. இப்ப ஆரம்பமா உன் டிக்கெட் கன்ஃபார்ம். 2 முண்டக்கண்ணிக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி அந்த சொல்ல வந்துருங்க. What? வாட்லாம் இல்லாம இது டீசல் ட்ரெயின். What do you think? How could you do this? I am not a villager. I am not uneducated. என்ன பத்தி என்ன சொன்ன? கையில I'll go to the Southern Railway High Court. You don't know what you can do. நீ இறங்கணும். அடுத்த ஸ்டேஷன்ல உன்னை நானே கடத்து பிடிச்சி வெளியில இருக்கேன். இங்கிலீஷ். இப்போ என்ன பண்றது? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்போ பார். என்ன என்ன அடுத்த ஸ்டேஷன்ல மேட்டர் கிடைக்குமா? மேட்டரா? வாட்டர்னே. போட்றா. சிக்னல் வண்டி நிக்க அங்க எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு என்ன சரக்குனே? நமக்கு எப்பவுமே ஓசி தான். இல்ல அந்த 2 முண்டக்கண்ணிங்க இருக்காங்களே டிக்கெட் விஷயமா என்ன பேச்சு பேசுறேன் அந்த பொண்ணு? அவளுக்கு தான் இங்கிலீஷ் பேச தெரியுமா? எனக்கு எத்தனை பாஷை தெரியுமா உனக்கு? எத்தனை? எனக்கே தெரியாது. அண்ணா அந்த பொண்ணு கொஞ்சம் லூசு. வைத்தியத்துக்காக கூட்டு போயிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அப்படியே. லூசா? சொல்ல வேணாமையா? கொஞ்சம் மனசு வச்சீங்கன்னா எல்லாம். இப்ப நீ எப்படி பேசுற? படிச்ச வேணாலும் மரியாதை பேசுற. நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. புதிய வானம் 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 வானம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கடா. டேய் நம்ம திம்ஸ் ஈஸ்வரியை தள்ளிட்டு வந்துச்சியாடா? அட பாவி, ஸ்கூல்ல படிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப உங்களுக்குள்ளே லவ் ஆகி ஓட்டிட்டு வந்துச்சியாடா? டேய் இன்னைக்கு பார்த்து ரிஜிஸ்டர் ஆபீஸ் வேற லீவ் ஆச்சேடா. திம்ஸ் யாரா தள்ளிட்டு வராங்க. அப்ப உருட்டிட்டு வந்தியா? வேறடா. வேறயா? அந்த பின்னாடி வர்ற பின் லேடியவா? அட பாவி, ஒரு பாட்டிய போய் ஓட்டிட்டு வந்துட்டியாடா? ஏய் வாய மூடுறா. ஊர் பிரச்சனையா மினிஸ்டர் பாக்க கூட்டி வந்திருக்கேன். மினிஸ்டர் பார்ட்டி தான பாக்கும். மினிஸ்டர் பார்ட்டி அது எப்படி? ஓ அதுக்கு தான் அந்த கூட்டணியா? ஹாய் திம்ஸ் ஈஸ்வரி, எப்படி இருக்கற? நல்லா இருக்கேன். இப்போ அந்த 2 இட்லிக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுற பழக்கம் இருக்குதா? ஒத்த வாங்க போறேன். நான் ஜாலிக்கு சொன்னேன். டேய் அந்த மூட்டை புடிச்சலாம் கொண்டே உள்ள வைடா. இல்ல கையில இருக்க லக்கேஜ் கொண்டே உள்ள வைன்னு சொன்னேன். ஏலே உங்க தாத்தஞ்சி தன்னைக்கு நெத்தில இந்த 4 நாள் திருடிட்டு போய் பீடு வாங்கி குடிச்ச நாராயணன் தான நீ? இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்த கூடாது. அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயி போச்சு. அந்த நாராயணசாமி நீதானடா? நோ இவனே தான். நோ மை நேம் இஸ் நரேன். நாரையா கொக்கோ. ஊர்ல இருக்கும்போது நல்லா அழகா கருப்பா இருந்தேன். இப்ப நம்ம சக்கச்சவன் செவந்து போய் அசிங்கமா நிக்கிறேன். ஆமா ஆமா, எக்மோர்ல இருந்து இறங்கும்போது பான் பறக்க போட்டு ஒரு சேட்டு நக்கிட்டாரு. அதுல தான் செவந்து போயிட்டேன். இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லதான். எதுக்காக ரிசப்ஷன்ல நின்னு பேசணும்? ரிசப்ஷனா? வா உள்ள போய் ஃபேக்டரில நின்னு பேசலாம். யூ ஃபாலோ மீ. மாமா வாங்க. ஹாய். வணக்கம் சார். இதெல்லாம் என்னோட ஸ்டாஃப். வணக்கம் சார். வணக்கங்க. இது என்னோட ஃப்ரெண்ட் வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கான். இது என்னோட சீனியர் ஸ்டாஃப். அப்புறம் என்ன மாமா எப்படி இருக்க? ஏதோட அரச்சமாவே அரைச்சிட்டு இருக்கேன். அப்ப அரசாங்க வேலை? ஏய் அரசாங்க இயந்திரம் முந்தி மாதிரி இல்லடா. அடிக்கடி பழுது அடைஞ்சிருது. திடீர்னு வேலை பாருன்றான், ஸ்ட்ரைக் பண்ண கூடாதுங்கறான். இதெல்லாம் நமக்கு ஒத்து வரல. அதனால கவர்மெண்ட் வேலையை சைடு ஆக்கிட்டு இத மெயின் ஆக்கி மாவு மிஷின்ல போட்டு ஃபேக்டரியை ஓட்டிக்கிட்டு. திடீர்மாவா? ஆமாடா. அப்ப இதெல்லாம் சப்ளை தானா? இதுதான் சப்ளை, இதெல்லாம் ஸ்டாஃப். பாஸ், மனுஷா கோயில்ல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. அத சர்வீஸ் கூட சரியா போயிடும். ஓகே பாஸ். மனுஷா கோயில்ல சர்வீஸ் குடுறியா? ஏய் தப்பா நினைக்காதடா. மனிஷா கோயிலாங்கிறது 3 லிட்டர் மாவு மிஷின்டா. நான் என்ன பண்ணிவிட்டேன், சைஸ் வாரியா மிஷினுக்கு பேரை வச்சுட்டேன். 2 லிட்டர் கஜோல், 1.5 லிட்டர் ஐஸ்வர்யா ராய், பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு பாரு, அது ஷில்பா செட்டி. எப்படி சூப்பர் மாமா. ஏமா இந்த மாசம் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டீங்கல? சார் கொஞ்சம் கூட்டி கொடுங்க சார். ஏய் உடனே மினிஸ்டர் பார்க்கணும்ல? இன்னும் கிளம்பாம இருக்க? நாங்க குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டோம். ஏய் பொம்பளை ரெடி ஆவறதுக்கு 2 மணி நேரம், ஆம்பளை ரெடி ஆவறதுக்கு 2 நிமிஷம். அட பாவி, பூந்தட்டியை உடைச்சிட்டேடா மூதேவி. சாரி ஸ்ரீதேவி. பாஸ், எஸ் ரோஜாவை வெச்சுக்குங்க. நோ, நான் சப்னாவை காதலிக்கிறேன். இந்த ரோஜாவை சொன்னேன். ஓ பாஸ், ஏன் சொப்னாவுக்கு ரோஜாவா குடுக்குறீங்க? நாம லவ் பண்ற பொண்ணுக்கு நாம ரோஸ் தாண்டா கொடுக்கணும். அப்ப நம்ம கரெக்ட் பண்ண நினைக்கிற பொண்ணுங்களுக்கு வாட்டரும் கோழி பிரியாணியும். என்னமோ போங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த மாடல் சொப்னா கிட்ட உங்க லவ் சொல்லிடுறீங்க. டேய் காமெடி டைம். என்னோட ரொமான்டிக் டைமை இப்ப பாரு. ஐயோ வருது சப்னா வருது. Shake it. Move it. 1 minute. Hi, how are you?
என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் உங்ககிட்ட. என் கையில மருதாணி காயல. 1 செகண்ட். கையும் பிஸியா இருக்கு, வாயும் பிஸியா இருக்கு, என்ன பண்றது? பேசாம ஸ்டாண்ட்ல வச்சிடுறேன். இங்க எங்க பாஸ் இருக்கு ஸ்டாண்ட்? இப்போ பார் மிஸ், அபவுட் டைம். ஆஹா, எவ்வளவு பெரிய ஸ்டாண்டரா! இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். இவ வாவ். என்னங்க இது ஸ்கூல் பசங்க மாதிரி? இந்தாங்க பிடிங்க. சாரி. கையெல்லாம். ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே குத்தி விடுறீங்களா? எங்க? இங்க என்னங்க? ப்ளீஸ். குத்ரா ஏஜமா குத்ரா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். ஐயோ என்னாச்சுங்க? சும்மா. சும்மாவா? Thank you. என்ன? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். டாலிக்கடி பாடலை. மணி 11 மொத்த மெட்ராஸையும் ஒரே நாள்ல சுத்தி பார்க்க முடியாதுன்னா கேக்குறியா? அதெல்லாம் சரி, கடைசி வரைக்கும் இந்த தாஜ்மஹாலை கண்டே காட்டாம கூட்டு வந்துட்டியாமா? எது? மெட்ராஸ்ல தாஜ்மஹாலா? வா காலையில காட்டுறேன். பாத்தியா, மெட்ராஸ்ல நாய் கூட பெட்ஷீட் போத்தி படுத்துருக்கு. நான் இல்ல பாட்டி, நம்ம சிங்கம். ரெண்டும் ஒண்ணுதான். டேய் பாட்டு வந்தீங்க, காத்துறங்கடா. டேய் குஞ்சாக்கோ. என்னடா? சத்திய போன என் பாட்டி கதவை தட்டி கூப்பிடு. கதவையும் தட்டாது, கல்லாவையும் தட்டாது, கம்முன்னு படுறா. அது அட கதவை திறங்கடா. அது பிராந்திய நீ ராவா அடிச்சதுனால ராவுல ஏற்படுற மனப்பிராந்திடா அது. பேலன்ஸ் பிராந்தி எங்க பாஸ்? அது பிராந்தியே இல்லடா, கக்கூஸ்கள் ஒரு ஆசிட்ரா. டேய் கதவை திறங்கடா. டேய் இப்ப கதவை திறக்கறீங்களா இல்லையா? ஓ சத்தலாம் அவங்க காதுல விழாது. பப்புல படுத்துருக்குங்க. பாட்டி உள்ள தாழ் போடல. அட ஆமா, இந்த என்ன பண்றது? உருட்டிடுவோம். 1 2 3. ரம்னரியா சும்மா தொந்தரவு பண்ணினேன். அடச்சே, ஏன் பாட்டி லைட் ஆஃப் பண்ணிட்ட? அவங்க படுத்திருக்க நிலைமையை பார்த்தா பார்க்கவே நல்லா இல்ல. என் தோள்பட்டை பிடிச்சு பின்னாலே வாணியே. சரி போ. டேய் சும்மா வரேன். டோன்ட் டச். தூங்குடா. எதாவது எங்க கிடக்குன்னே தெரியல. ஐயோ கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது, கம்மன் படுறா. கோழி மிதிச்சா பரவாயில்ல, கிளவி மிதிச்சாலே அப்பா. இந்த பக்கம். ஆத்திரத்துக்கு கீழே தடித்து வந்து பூனை மாதிரி படுத்துட்டு இருக்க. தூங்கும் போது கூட மூஞ்சி எப்படி வச்சிருக்க பாரு, சனிய உருன்னு. கண்ணுக்கு மை அழகு, கழுதைக்கு பொய் அழகு, முண்டக்கண்ணிக்கு கறி அழகு. சூப்பர். ஏய் நீ ரொம்ப அழுக்கா இருக்க. பாட்டி நேத்து அதுக்கு பேர் பாட்டி இல்லடா, பார்ட்டி. இல்ல நேத்து செத்து போன பாட்டி. ஓ பேயா? உள்ள போய் மோர் சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். மோர் சாப்பிட்டா பாட்டி போய் போயிடுமா? பாட்டி பேய் மோரு மோரு மோரு. யாரு? ஐயோ பீச பாட்டி பேய் பீச. ஏய் ஏன்டா அவன் கத்திட்டு ஓடுனா? சொல்லுடா. என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன ராத்திரி ஆனா தண்ணி அடிக்க வேண்டியது, காலையில ஆனா கத்த வேண்டியதா? மீசக்கார நண்பா, உனக்கு ரோசா அதிகடா. ஏன்டா நல்லெண்ணெய் சாப்பிட்டா பொம்பளைக்கு மீச வளரும்? நானும் அதான் சாப்பிடுறேன், எனக்கு வளரவே இல்லையா பாஸ்? பாட்டி பாடி ஆயிடுச்சா பாரு. எங்க அவன?
இல்ல அந்த மியூசியம் தாடி சூப்பர். பக்கத்துல அந்த கிருதா மட்டும் வரைஞ்சிருந்தா சூப்பரோ சூப்பர். ஐயோ முடியாதே. ஈஸ்வரி துருப்பு சீட்டு மாதிரி ஏதோ ஐடியாவை கொடுத்து அவங்க 2 பேரையும் ராஜா ராணி ஆக்கி என்ன ஜோக்கர் ஆக்கி என் வாழ்க்கையில விளையாட்டிய ஈஸ்வரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஆறுமுகத்துக்கிட்ட இங்கிலீஷ்ல பேச சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் சிக்கி திக்கி திணறி தெரிச்சு ஓட போறான் பாரு. அப்ப தெரியும் யார் ஜோக்கர். ஓ அவன் பீட்டர்ல வீக்லாடா. ஆஹா என் வயித்துல பீர வாத்தியம்மா பீர வாத்தியே. தண்டால எப்படிடா? போங்க நான் வாய் வலி. பால்லாம் குடிச்சா பத்தாது. எக்ஸர்சைஸ் பண்ணுனா. ஹாய். ஆ ஐ அம் சொப்னா. ஆ ஐ அம் a model. What's your name யா? என்னடா சொல்றா? அவங்க பேர் சொப்னாவா? உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆறுமுகம். ஆறுமுகம்? Six face? I like it. என்னம்மா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன். அவன் என்னடா நான் வண்டி வண்டியா பீட் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன ஜோக்கரா? You exercise every day? பாடி. What is this? எலி. Really? சுண்டலி. Sundeli. சுண்டெலியா? If I exercise every day, even I'll get sundeli like this. சுலா. டேய். நல்லா வேணும். Thank you. Six face. Can I come tomorrow for exercise? I also want to get காஷ்மீர். Kashmir. காஷ்மீர். பியூட்டிஃபுல் காஷ்மீர். காஷ்மீர். வண்டர்ஃபுல் காஷ்மீர். எஸ்கே ஆறுமுகம். பாத்தியா பீட்டர்ல அப்பீட் ஆயிட்டான். அவன் பீட்டர்ல வேணா அப்பிட்டா இருக்கலாம். ஆனா பாடியில ஃபிட் ஆயிட்டான். அதான் ஆறுமுகம். அவன் வேணா 6 முகமா இருக்கலாம்டா. ஆனா நான் 100 முகம். நான் சர்ட்ட கலட்டி நீ பார்த்தது இல்லையே. பஸ் தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க. என்ன முடிவுன்னு நாளைக்கு காலையிலே பார். Wow. 505. 5. ஆமா. எப்படி இவ்ளோ வெயிட்? இதெல்லாம் நத்திங். முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் a sunny day. சூப்பர். நிஜமாவே நீங்க தானா? Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்பு? யானைக்கால் சூப்பு. அப்படியே 4 காலையும் போட்டுற சொல்லு. அப்ப அவங்க அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி பொழைச்சு. என்னங்கறது? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளும் முகரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது. She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா? சாரி. எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம். நான் 6 ஃபேஸ் கிட்டயே கத்துக்கிறேன். பை. 6 ஃபேஸ். என்னப்பா செய்றிட்டாங்க? இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காயப்பட்டிருந்த பாவாடையில் நாடா உருவிட்டு போனது. இதாண்டா அது. 6 ஃபேஸ். 6 ஃபேஸ். ஓ. எங்க அது? எனக்கு தெரியாதே. ஆமாடியா. What are you doing here? 50 பைசா காணுங்க. அதான் தெரியும். What 50 பைசா? இங்க இருக்கா? What? You told me you'll work it with me. See, I'm ready. Beautiful girl. But you're not ready. Sula. What? What? Sula. You're coming or not? This is 6 face. You have. அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். நான் சும்மா வெறுப்பேட்ல தான் போய் சொன்னேன். அல்லப்பா நேத்து காஷ்மீர் கார்கில்னு சமாளிச்சு பாண்டியடா. இப்போ என்ன பண்ண போற? சிக்கிம் பூட்டான் மணிப்பூர்னு ஏதாவது லாட்டரியை வச்சு பாடுவோம். Thank you ஈஷ். இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சுங்க. அதான் சொல்லல. எனக்கும் உங்கள மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைதாங்க. முடியாம போச்சு. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். டேய் இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க? யாரு? நான் தான்டா நரேன். மே கம் இன்? வேண்டாம். என்ன தடுக்காதீங்க. ஏய் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. என் வாத்தியார் கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க கத்துறேன், கெஞ்சுறேன், கதறேன். அவர் காதுல விழவே இல்லை. நான் அவர் கால்ல கூட விழுந்தேன். ஆனா அவர் கருணை காட்டல. ஏய் வாத்தி இல்லையா? அதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டானே ஐயா.
அப்புறம் ஏன் சும்மா இங்கிலீஷ படி எழுது சும்மா இம்சா பண்ணிட்டு இருக்க? டேய் வெள்ளவா வச்சுக்கிறேன். குரு தான் நம்மளை கைவிட்டுட்டாரு. இங்கிலீஷ் படம் பார்த்தாவது இந்த பாஷையை கத்துக்கலான்னு தேட்டரா அலைஞ்சேன். டேய் டேய் இங்கிலீஷ் கத்துக்கவடா நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்தோம். என்ன படம்? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. டேய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா. ஆமா ஆமா. இவ்வளவு ஏங்க பொதுவா இந்த வயசு பசங்க பொண்ணு கிட்டயோ இந்த வயசு பொண்ணுங்க பசங்க கிட்டயோ சொல்வாங்களே அந்த 3 வார்த்தை ஐல கூட ஆரம்பிக்கும். ஐ ட இம் ஐட்டம். ஐ ஐ I love you. அதாங்க அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அட பாவி. I love you டீச்சர். ஆறுமுகம். என்ன டீச்சர்? என்னடா இது? நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. இரு. அட பாவி. காந்திஜி சத்தியாகிரகம் பண்ணும்போது Stop it. I hate you. என்கிட்ட இனிமே பேசாத. ஏன் சப்ரா புத்திசாலி, அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழிதான், அறிவு கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்லி தரேன். பாஸ் உங்களை கவுத்துட்டாலே. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா. போய் பேசுறேன், புரளி பேசுறேன், பித்தலாட்டம் பண்றேன், ஃப்ராட் பண்றேன், இவங்களே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையறாங்கடா. உலகத்தையே உங்க கைக்குள்ள கொண்டு வரேன். I will show you the world. ஐயோ! இன்னைக்கு நைட்டே பாடத்தை ஆரம்பிச்சிடுறேன். I am ready. என்னடா மீல்ஸ் ரெடிங்கிற மாதிரி சொல்றா? எந்த மீல்ஸ் ரெடி ஆகுது இங்க? A for apple. ஆப்பிள். பாஸ் ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லிட்டு ஆப்பிளே தூக்கி ஊட்றா பாஸ். B for ball. அடா பாவி, ஊர்ல கிரிக்கெட் விளையாடி எத்தனை கிழவிங்க மண்டைய உடைச்சிருக்கான். அப்பெல்லாம் தெரியாதா இது பால்னு? C for catch. ஏண்டா நாம படிக்கும் போதெல்லாம் சி ஃபார் கேட் தானடா. அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. நீ நாளையில இருந்து வேற கம்பெனி பாருங்க. சாரி பாஸ், உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது பாஸ். ஐயோ, ஃபீலிங் ஏன்டா இவ்வளவு லேட்டா வருது? இல்ல பாஸ், என்ன யாரோ பின்னால அடிச்சிட்டாங்க. உண்மையுமா? ஏய், கீழ இறங்குடா. ஈஸ். என்னது? கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம ஒரு பொண்ணோட ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. யாரு நாங்க டீசன்சி எல்லாம் பாக்குறோமா? நீ உள்ள பாரு. ஆர்மம் உள்ள ஒரு இன்டீசன்ட் ப்ரொபோசலே பண்ணிட்டு இருக்கான். ஆறுமுகமா? ஆமா, உள்ள பாரு. எட்டி பார், உள்ள ஒரு பிட்ட பார். D for darling. என்ன இப்படி பண்றா? எல்லாம் உன்னாலதான். நானா? ஆமா, நீ ஆரம்பிச்சு வச்சது தானே. இப்பவே B ஃபார் பால், C ஃபார் கேட்ச்ங்கறான். இப்படியே விட்டாக்க L ஃபார் லவ், S ஃபார் செக்ஸ் வரைக்கும் போயிரும். பாஸ் ரிசர்வ் பண்ணது நீங்க, டிராவல் பண்றது அவனா? அங்க சொல்றேன், அங்க சொல்றேன். அதாவது மேடம் இப்போ என்ன பண்ணனும்? நிறுத்தம், எல்லாத்தையும் நிறுத்தம். உள்ளே விட்டு வெளியேறி விட்டு விளங்க முடியா பரீட்சை நான். ஏன் நீ எப்ப பார்த்தாலும் என் பேத்தி வம்பு கத்துக்கிட்டே இருக்க? நான் ஒண்ணு இழுக்கல ஓல் லேடி. உன் பேத்தியோட ராசி அப்படி. அவளுக்கு என்னடி, அவ சிம்ம ராசிக்காரி. லியோ தானே? என்ன லியோ நீ திண்டுக்கல் தம்பி வேற சொல்ற? சிம்ம ராசிக்கு இங்கிலீஷ்ல லியோன்னு பேரு. ஓ ராசி என்ன? துலா ராசி. அதுக்கு இங்கிலீஷ்ல லிப்ரா. என்ன பிராவோ? சொப்னா நான் விருச்சிகம், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்கார்பியோ. உனக்கு இன்னில இருந்து டைம் நல்லா இருக்கும். थैंक यू. நீ என்ன ராசி? எனக்கு கேன்சர். கேன்சரா? சி. கேன்சர்னா நீ நினைக்கிற வியாதி இல்ல. கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. ஓஹோ, உன் டைம் எப்படி இருக்கு இப்போ? எனக்கு கேன்சர்ங்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. நான் லவ் லெட்டர் கொடுக்க வரும்போது தானே அவளுக்கு கேன்சர் இருக்குது தெரியணும். அதுக்கு ஏதாவது பண்ண வேண்டியதானே? கேன்சருக்கு எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். சொப்னா, ஒரு நிமிஷம். சொப்னா, என்ன? இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? எத? உனக்கு கேன்சர்ங்கிறது. இத ஊரெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேட்டான், சொன்ன. கேட்காது ஏன் தப்புதான். பாஸ் என்னாச்சு பாஸ்? சொப்னாவுக்கு கேன்சர் ஆட்டா. பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சர்ங்கிறது நீ எதையும் வாயால சொல்ல வேண்டாம்டா. இது கூட தெரியாத முட்டாள் இல்லடா நானு. கேன்சர்ங்கிறது குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிங்கிறது எனக்கும் தெரியும்டா. இந்த ஆள் கேன்சர் ராசியை நோய் நினைச்சிருக்காரு. இதை வச்சு பணத்தை கலந்துட வேண்டியதான். நாம ஒண்ணு நினைக்கிறோம்,
ஆனா அவன் வேற ஒண்ணு நினைக்கிறான்டா. நான் ஒண்ணு நினைக்கிறேன் பாஸ். என்னடா? சினிமா பாக்குற பழக்கம் உண்டா பாஸ்? கேன்சர்னு ஒரு வியாதி இருக்குது, அதை யாராலையும் குணப்படுத்த முடியாதுங்கிற உண்மையவே நான் சினிமாவை பார்த்து தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா பாஸ், அதே சினிமாவில் அந்த நோயாளிட்ட டாக்டர் கடைசியா காட் இஸ் கிரேட்னு சொல்லுவார். டாடா, நீ என்னடா சொல்ற? திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் பாஸ். திருப்பதியா? எதுக்கு? என் அன்னைக்கு அண்ணி நான் சொன்ன சொப்புனா அன்னைக்கு குணமாகணும் நாடு. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. பாஸ் ஓ, செலவுக்கு வேணும் இல்லையா? நானு பணத்தை பின்னாடி வச்சா பஸ்ல அடிச்சிடறாங்கன்ட்டு முன்னாடி வச்சிருக்கேன்டா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. போயிட்டா பாஸ், இத வச்சுட்டு கீழ் திருப்பதி வரைக்கும் தான் போக முடியும். ஓ, வெங்கி மேல் திருப்பில இருக்காரு இல்லையா? அப்ப மேல இருந்து எடுத்துறேன். இத வித்துரு, இந்த மோதிரத்தை உண்டியல்ல போட்டுறோம். எவ்வளவு செலவான பரவாயில்ல, சொப்னாவுக்கு குணமாகணும்டா. போக பாஸ். கோயிந்தா கோயிந்தா. பாலாஜியை கேட்டதா சொல்றான். புற்றுநோய்க்கு சித்த வைத்தியமா? நாடகம் விடும் நேரம் தான், உச்ச காட்சி நடக்குதம்மா. ஏழுகுண்டவாடா கோவிந்தா கோவிந்தா. யாரு வந்துட்டியா? உன்னை பார்த்தா சாட்சாத் அந்த பெருமாளே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. தரிசனம் பண்ணிட்டியா? என்ன கூட்டம், திவ்ய தரிசனம் பாஸ். இந்தாங்க பாஸ். கொண்டா. சொப்னாவுக்கு எப்படியாவது அந்த வியாதி குணமாகணும், அப்பதான் நான் நல்லா. டேய், என்னடா இது? திருப்பதி லட்டுக்கு பதிலா ஜிலேபிய பிரசாதமா கொண்டு வந்திருக்கிற. ஐயோ, பவர் கட்ல கடைக்கார பார்சல் மாத்தி கட்டிட்டானே. பாஸ், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னடா? திருப்பதில லட்டுக்கு பதிலா ஜிலேபி தான் கொடுக்குறாங்க. எதுக்காக? அதாவது அவங்க பட்ஜெட்ல இருந்து இடிக்குதான். லட்டுக்கு பதிலா ஜிலேபி கொடுங்கன்னு சந்திரபாபு நாயுடு தான் சட்டம் போட்டிருக்காரு. ஓ, அவரே போட்டிருக்காரா? அப்ப கரெக்டா தான் இருக்கும். சப்னாக்கு சரியாயிருமா? நான் இதை சாப்பிட்டுமா? நான் விரதத்தை முடிச்சிட்டு வரேன். பாலாஜி நமக, சுவாமி பாலாஜி நமக. ஹாய். உன் குத்தமா என் குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல, பச்சை பசு மாடியிலே பாடி வந்த பைங்கிலேயே. என்ன? இது வந்து என்னைய எப்ப பார்த்தாலும் சோக பாட்டே பாடிட்டு இருக்க? சந்தோஷமா பாடு. பாடுற சொப்னா, பாடுறேன். அதுதான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நான் பாடுறேன். ஜெமினி 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 கபனி 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 காதலி 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 கபனி காமினி காமினி கமினி. ஓ போடு ஓ போடு ஓ போடு. என்ன நரேன் ஓ போட சொன்ன? ஒப்பாரி வைக்கிற? எப்படி சொப்னா, எப்படி? உனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கும்போது என்னால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சொப்னா. வியாதியா? ஏன் மறைக்கிறேன்? அன்னைக்கு குஞ்சாக்கோ கிட்ட உனக்கு கேன்சர்னு சொன்னதே நான் கேட்டுட்டேன். லூசு, அவன் கிட்ட என் ராசி கேன்சர்னு சொன்ன. கடக ராசிக்கு இங்கிலீஷ்ல கேன்சர்னு பேரு. பாஸ், வாடா வா. வணக்கம் பாஸ். என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாட்டற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். பாஸ், எனக்கு பணம் ஒரு 50,000 வேணும். எதுக்கு 50,000 ரூபாய் பணம் கேக்குற ராஜா நீ? சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. சிங்கப்பூர் முருகனா? ஆமா. என்ன பண்ண போற நீ அங்க? அங்க போய் அன்னைக்கு வேண்டிட்டு வர போறேன். அன்னைக்கா என்ன வேண்ட போற? அழகு குத்த போறேன். ஏண்டா என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அழகு குத்துவனே. ஏன் பாஸ் தூக்குறீங்க? உன்னை அமுக்கத்தாண்டா. ஏண்டா டேய், கடக ராசிய கேன்சர்னு பொய் சொல்லி என்கிட்ட பணத்தை புடுங்கிட்டியாடா. டேய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சுப்பேன். ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியாடா ஒரு பீலா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா.